ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸ்பெஷலைஸ்டு கேடர் ஆஃபீஸருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் அப்டேட்னே சொல்லலாம். என்னமான பதவியெலாம் உங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரல் ரிசர்ச் டீம் கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் லீடில். இதில் ஒவ்வொரு கேட்டகரியாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 பதவிகள் மட்டும் மும்பையில் இருக்க போது, மீது எல்லா பதவியுமே சர்க்கிள் வைஸாக இந்தியா முழுக்க இருக்க போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தா உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டிருக்காங்க. விபி வெல்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பார்த்தா டீம் லீடு கேட்டிருக்காங்க. ரீஜனல் ஹெட் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 10 பதவிகள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் அப்டேட். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே அவங்களுக்கான சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்குமான சேலரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. பேர் ஆனமுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பதவிக்கு 61 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் ஆனமில் எவ்வளோ லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ரிசர்ச் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிஏ முடித்தவங்க, பிஜிடிஎம் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ஐஎஸ்எம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ரிசர்ச் இருக்க பாருங்கள், அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை வழங்குறாங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 8 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சென்ட்ரல் ரிசர்ச் டீம் பார்த்தா சப்போர்ட் அந்த பதவிக்கு கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் காமர்ஸ் முடித்தவங்க, ஃபைனான்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் ஜாப் ரோல் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏ முடித்தவங்க, எம்எம்எஸ்எம் முடித்தவங்க, எம்டெக்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படுது, உங்களுக்கான ஜாப் ரோல் என்ன இருக்க போதுன்ற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பதவிக்கான கல்வி தேவையெல்லாம் செக் பண்ணி பார்த்து எலிஜிபிள் இருக்குது, தகுதி இருக்குது அப்படின்னா மட்டும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தா எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா இன்டர்வியூ வைக்கிறாங்க, மெரிட் லிஸ்ட் பார்த்தா வைக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் அப்ளிகேஷன் எடுத்து தகுதி உள்ளவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அடுத்த கட்டமாக இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா மெரிட் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கேரி 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் இன்டர்வியூ வில் பி டிசைட் பை த பேங்க்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க் மூலமாக தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணி அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக எஸ்பி கரியர் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 750 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டு நோ ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேண்டிடேட். அதாவது நார்மலாக நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 750 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மட்டும் 750 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓபிசிக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட் சொல்லலாம். ஓகே, அதேமாதிரி எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க, தகுதி இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.